மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். மேடம், கவுன்சிலிங் பண்றவங்க எப்போ வருவாங்க? எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் ஒன்று இருக்கு மேடம். ப்ளீஸ். இதோ பக்கத்துல வந்துட்டாங்களா சார்? மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்ஸ். அப்பா. சத்யா, என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க, அம்மா, ஆர்த்தி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயம், ஃபாரின் டீல் ஒண்ணு வந்திருக்கு. ஒரு என்ஆர்ஐ பார்ட்டி இந்தியாவுல பிசினஸ் பண்ண போறாங்க. அப்பா, சஞ்சய் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தானே. அதை விடுமா, இப்பெல்லாம் இந்தியா தான் எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ற கிரவுண்ட். எல்லாருமே இங்கதான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் டீடைல்ஸ் அனுப்புறேன், நீ அபிக்கு போன் பண்ணி இந்த டீலை எடுக்க சொல்லுமா. நான் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டேம்மா. இதை எடுத்து செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு. அப்பா, இத அர்ஜுனுக்கே கொடுக்கலாமேப்பா. நானும் ட்ரை பண்ணேன். ஆனா பார்ட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்கல்ல, அதுல அர்ஜுன் தேரலம்மா. போன மாசம் கோடிக்கணக்கில் பிசினஸ்ல லாஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் ப்ரொஃபைல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கம்மா. சரிங்கப்பா. நீ அந்த வீட்டுல நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்கு சத்யா. நானும் செல்வநாயகி குடும்பத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதானே உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும். என் மூலமா அபிக்கு இந்த பிசினஸ் ஓகே ஆனா செல்வநாயகிக்கு கோபம் குறையல. எல்லாம் உனக்காக தான் சத்யா. அபிமாமா பிசினஸ் செமையா போயிட்டு இருக்குப்பா. அதுவும் தேவி அக்காவோட ராசின்னு அவரு நினைக்கிறாரு. அக்கா அப்படியே சந்தோஷத்துல மிதக்கிறா. நமக்கும் அதனப்பா வேணும். அப்ப இதையும் அவர் கணக்கில் சேர்த்து விடு. இதுவும் நல்ல டீல்மா. நான் சொன்னா அபி ஒத்துக்க மாட்டாரு. புரியுதுப்பா, நான் சொல்றேன். உடனே சொல்லுமா. அபி இம்மீடியட்டா பார்ட்டியை போய் பார்க்கணும். நான் ப்ராஜெக்ட் டீல் டீடைல்ஸ்லாம் அனுப்புறேன். இப்பவே நீ அபி கிட்ட பேசிடுமா. என்னப்பா அவ்வளவு அவசரமா? நான் படிக்க கூட டைம் கொடுக்கலையே. நீ படிச்சு என்னமா பண்ண போற? நான் பார்த்துட்டேன். நீ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுமா. டைம் இல்ல, சீக்கிரம் அனுப்பிடு. நான் வச்சிடுறேன். சரிங்கப்பா. சத்யா நம்பர்ல இருந்து என்ன இது ஃபைல்ஸ்? இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ மாமா, நான் ஒரு முக்கியமான பிசினஸ் டீடைல் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஏதோ என்ஆர்ஐ பார்ட்டியா? நீ எப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? அதை விடுங்க மாமா. இது ஃபாரின் டீல் மாமா. நான் ஃபாரின் டீல் இது வரைக்கும் பண்ணதே இல்லையே. அதனாலதான் மாமா உங்களுக்கு அனுப்புனேன். உங்க நேரம் நல்லா இருக்கு. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த பிசினஸ் கிடைச்சா உங்களுக்கு மாசம் 50-60 லட்சமாவது கிடைக்கும். 50 லட்சமா? ஆமா மாமா. நீங்க இப்பவே அதுல இருக்கிற மீட்டிங் பாயிண்ட்க்கு போய் அந்த என்ஆர்ஐ பார்ட்டிய மீட் பண்ணணும். சரி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அர்ஜுன் கிட்ட சொல்லாமே நீ. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க சந்தேகம் நியாயம்தான். ஆனா அந்த டீலருக்கு அர்ஜுன் பிசினஸ்ல லாஸ் ஆனது தெரிஞ்சிருக்கு. அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ப்ரொஃபைல் வீக்கா இருக்குன்னு அர்ஜுனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, வேற யாருக்கும் டீல் போகுதுன்னு போகுது. அது நீங்க எடுத்தா அது நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. அதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் கம்பல் பண்ணல. நீங்க டீடைல்ஸ் பாருங்க. ஏய் சத்யா, பிடிச்சிருந்தா போங்க. அப்புறம் உங்க இஷ்டம் மாமா. நான் வைக்கிறேன். ஓகே. ஏய், கவுன்சிலிங் பண்றவங்க வந்துட்டாங்க. வா சீக்கிரம்.
ஏம்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நான் எவ்வளவு டென்ஷனா நின்னுகிட்டு இருக்கேன் ஆ? நீ போன்ல சொன்னதை கேட்டு நலன் கன்வின்ஸ் ஆனாரா? சத்யா கிட்ட போன் பண்ணி சொன்னாரா? சத்யா அபி கிட்ட பேசினாளா? இல்ல அபி வருவானா அப்படின்னு என் மண்டையில குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆ? நீ ஜாலியா போன்ல ரீல்ஸ் பாக்குற, எப்படிதான் பொறுமையா இருக்கியோ? ச்சே. சார் அடிக்கடி போய் தூண்டில் போட்டு மீன் பிடிங்க. அது ஒரு ஹாபியா வச்சுக்கோங்க சார். தானா பொறுமை வரும். அட போப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. சார் ஆ? அவங்க தான் என்ன பார்ட்டி. ஆ? சார் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. மிஸ்டர் ஜான். மிஸ்டர் சஞ்சய், எஸ், glad to meet you. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. எஸ். ஹலோ சஞ்சய். ஹலோ சார், உங்களுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க ப்ளீஸ். போலாம். இவர்தான் மிஸ்டர் அர்ஜுனா? ஹாய் அர்ஜுன், நைஸ் டு மீட் யூ. சார் இல்ல சார், இவர் வேற பார்ட்டி. அர்ஜுன் சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளில வேலையா போயிருக்காரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. சஞ்சய், எனக்கு எல்லாமே டைம் படி பர்ஃபெக்டா நடக்கணும். இன்னும் 1 hour தான் உனக்கு டைம். இல்லைன்னா வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். டைம் அண்ட் டைம், ஜான் வெயிட் ஃபார் நோபடி. இதான் எங்க கம்பெனியோட பாலிசி. காட் இட்? சார் நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். அர்ஜுன் வரலனா அதை விட வெயிட்டான பார்ட்டி நான் ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். டோன்ட் வரி. ஹி இஸ் ஆல்சோ a very big businessman. மீட் மிஸ்டர் சேது, அவரோட பார்ட்னர். Hello. Glad to meet you. சார் நீங்க உள்ள போய் உட்காருங்க. அர்ஜுன் வரலனா இவரோட டீலை முடிச்சிருங்க. தென் ஓகே, வாங்க ப்ளீஸ். யா Please. கம். ரொம்ப கராரான ஆளா இருப்பார் போல் இருக்கு. அதனாலதான் யூரோப்ல நம்பர் 1 கம்பெனி சார். ஆ? சும்மாவா? சரி நம்ம போய் ஒரு காஃபி குடிக்கலாமா? ஆமாப்பா, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. வா போலாம்.